ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேருந்து இன்னும் சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். இவ்வளோ நாளாக ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னா என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. இதுக்கு மேலே வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay, first question. A beam of square cross section with side of 100 mm is placed with one diagonal vertical if the shear force acting on the section is 10 kN and the maximum shear stress is. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் இருக்குது. அந்த ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் அதோட டயக்னலில் இட் இஸ் பிளேஸ்ட் வித் ஒன் டயக்னல் வெர்டிக்கல். ஒரு டயக்னல் வெர்டிக்கலாக பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் செக்ஷன் அப்படிங்கிறது ராம்பஸாக சேஞ்ச் ஆகிடும். இங்கே மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒன் டயக்னல் வெர்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ராம்பஸாக சேஞ்ச் ஆகிடுது. ராம்பஸாக சேஞ்ச் ஆகும்போது இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டவ் மேக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9.9/8 இன்ட்டு டவ் ஆவரேஜ் அப்படிங்கிறது தான் டவ் மேக்ஸ் வேல்யூ. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் ஆவரேஜ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா V/A அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். டவ் ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் shear force divided by area. ஸோ டவ் ஆவரேஜில் shear force வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்க 10 kN அப்படின்னு. அப்புறம் டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 10 × 10⁻³ அப்படின்னு போடுறோம். ஏன் × 10⁻³ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் Nm/mm² கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் × 10⁻³ அப்படின்னு போடுறோம். டிவைடட் பை 100 × 100 அப்படின்னு போடுறோம். ஸோ 9/8 × V/A அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.125 அப்படின்னு வருது. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 1.125 Nm/mm² அப்படிங்கிறது தான் இதுக்கு மெயினாக ஆன்சர் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த டயக்னல் கொடுத்துருக்கிறதுனால அது ராம்பஸாக மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9/8 டவ் ஆவரேஜுங்கிற வேல்யூ நமக்கு தெரியணும். அது டவ் மேக்ஸோட வேல்யூ. அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 1.125 Nm/mm². ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A prismatic bar when subjected to pure bending assumes the shape of அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஸ்மேட்டிக் பார்னு சொல்லிட்டாங்க. ப்ரிஸ்மேட்டிக் பார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷன் சேஞ்சே ஆகாது. கிராஸ் செக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட்டுங்க அப்படின்னு இருந்தால் தான் அதை ப்ரிஸ்மேட்டிக் பார்னு நம்ம சொல்வோம். அந்த பார் இட் இஸ் சப்ஜெக்டட் டு பியூர் பெண்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ கேட்டனரி எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சஸில் வரும். பீம்ஸ்லேயோ இல்லை இதுலேயோ வராது. ஆர்ச்சஸில் தான் கேட்டனரி வரும். கியூபிக் பேரபோலா அண்ட் குவாட்ராட்டிக் பேரபோலா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா பியூர் பெண்டிங்னு கொடுத்துருக்கிறதுனால இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள். அது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் அது சேஞ்ச் ஆகிடும். இது ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள்ன்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் டி ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் த ரைட் ஆன்சர். Okay, next question. A beam of triangular cross section is placed with base horizontal. The shear stress intensity in the section will be. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் மெயினாக நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாலே எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் ஹரிசான்டல்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் ஹரிசான்டல்னால் என்ன அர்த்தம்? இப்படி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அதனால் பேஸ் ஹரிசான்டல்னு கொடுத்துருக்காதனால இந்த ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள். இதுவே இதை அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா இதுவே அப்சைட் டவுன் ட்ரையாங்கிளாக சேஞ்ச் ஆகிடும். இது ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன்ஸ் வேரி ஆகும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. பேஸ் ஹரிசான்டல்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ இதில் பேஸ் ஹரிசான்டல்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுப்போம். ஓகே, இப்போது அந்த ட்ரையாங்கிளுக்கான ஷியர் ஸ்ட்ரெஸ்
டயக்ராம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம எதுக்காக டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அவங்க மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நியூட்ரல் ஆக்சிஸ்லையா, பேஸ்லையா, அபவ் நியூட்ரல் ஆக்சிஸா, பிலோ நியூட்ரல் ஆக்சிஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைஞ்சோம் இந்த ட்ரையாங்கிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், பேஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கே தான் வந்து சிஜி வந்து ஆக்ட் ஆகுது. சிஜி வந்து எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும்? h/3 டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் டவ் மேக்ஸ் வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே தான் நமக்கு வந்து டவ் மேக்ஸ் வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இங்கே டவ் மேக்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால இந்த டவ் மேக்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது? h/2ங்கிற டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க, நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து எங்கே இருக்குது? இங்கே தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது. ஆனால் நமக்கான டவ் மேக்ஸ் வேல்யூ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இதுதான் வந்து டவ் மேக்ஸ் வேல்யூ, கரெக்டாக? ஸோ அதனால் இங்கே வந்து சிஜிக்கு மேலே தான் வந்து டவ் மேக்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த கொஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா the maximum shear stress intensity in the section will act above the neutral axis. Neutral axisக்கு மேலே தான் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ h/2 டவ் மேக்ஸ் வேல்யூ வந்து சிஜிக்கு மேலே இருக்குது. இப்போ இதுவே ட்ரையாங்கிள் வந்து அப்சைட் டவுனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கும்போது இந்த டவ் மேக்ஸ் வேல்யூ எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டவ் மேக்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? டவ் மேக்ஸ் வேல்யூ வந்து பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த கேஸில் வந்து அபவ் த நியூட்ரல் ஆக்சிஸ், இந்த கேஸில் வந்து பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ வந்து கொஷனில் அதனால தான் நான் வந்து கொஷனை வந்து ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே வந்து டவ் மேக்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இதுவே ப்ரீவியஸ் கேஸ் ட்ரையாங்கிள் வந்து வேறு ஷேப்பில் இருக்கும்போது, அது அப்சைட் டவுனில் இருக்கும்போது வந்து அபவ் த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுக்கும் மேஜராக எதனால சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிஜி டிஸ்டன்ஸ்னால தான். ஏன்னா இப்படி இருக்கும்போது பாட்டம்லேருந்து h/3ல் வந்து சிஜி ஆக்ட் ஆகும். இதுவே வந்து அப்சைட் டவுனில் இருக்கும்போது அந்த சிஜி டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த பேசிஸ் ஹரிசாண்டல் அப்படிங்கிறத வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அபவ் த நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். எதனால் அப்படின்னா இந்த டயக்ராம் பொறுத்து. இதில் வந்து டவ் மேக்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே வந்து கீழே ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து இன்னும் சில ஷேப்ஸ்க்கான ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். இது வந்து ரெக்டாங்கிள்கான டயக்ராம். இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3/2 டவ் ஆவரேஜ்னு இருக்கும். சர்க்குலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4/3 டவ் ஆவரேஜ் அப்படின்னு இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு வந்து 3/2 டவ் ஆவரேஜ். இது வந்து அப்சைட் டவுன் ட்ரையாங்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9/8 டவ் ஆவரேஜ். டைமண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி சம்மில் பார்த்த ராம்பஸ் தான். அப்புறம் வந்து ஹாலோ சர்க்குலர் செக்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டவ் ஆவரேஜ். ஸோ இதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தெரிஞ்ச ஒரு டேட்டா தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. A beam of I section 600 mm deep and 200 mm wide as a flanges 25 mm thick and web 20 mm thick. If the shear stress in the web at the junction of the flange and the web is Q, then the shear stress in the flange at the junction is. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாஞ்சுக்கும் வெப்புக்கும் நடுவில் இருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன அப்படின்னு ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இந்த வெப் அட் த ஜங்ஷன் ஆஃப் ஃப்ளாஞ்ச் அண்ட் த வெப் அது வந்து க்யூன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த ஃப்ளாஞ்ச் அட் த ஜங்ஷன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஐ செக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து ஐ செக்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்போட வேல்யூ இந்த ரெண்டுத்தில் இந்த ஜங்ஷனில் தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஞ்சோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. வெப்போட வேல்யூ வந்து க்யூன்னு கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்சோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வெப்போட ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னென்னா வந்து க்யூ. ஓகே, இப்போ இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து
200 mm 25 டெப்த்து. நெக்ஸ்ட்டு வந்து வெப்போட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 mm வந்து திக்னஸ், மொத்தமாக வந்து 600 mmன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃப்ளான்ஜோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து டவுன்னு எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஃப்ளான்ஜோடது. இதுவே வந்து வெப்போடது வந்து டவ் 2ன்னு எடுத்திருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டவ் 1 கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து டவ் மேக்ஸுங்கிற வேல்யூ வந்து ஆக்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வெப்போட வேல்யூ வந்து க்யூன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் எஃபோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியாது. அதான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இதில் tau is equal to v by I into a into y bar divided by b அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு வந்து தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா tau is inversely proportional to breadth. ஓகே, இதில் வந்து breadth வந்து ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா breadth of the flange என்ன அப்படின்னா வந்து 200, breadth of the web வந்து 20. இந்த டவுவோட வேல்யூ வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு breadth அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இதில். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா B2 வேல்யூ B1 வேல்யூ ரெண்டுமே நமக்கு வந்து நோன் தான். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ tau 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் tau 1 நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதில் என்ன இப்போ வந்து tau 2 வேல்யூ வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் tau 1. ஆனால் நமக்கு என்ன தேவை, ஃப்ளான்ஜில் தான் தேவை. ஃப்ளான்ஜோட வேல்யூ என்ன, tau 1 வேல்யூ. ஸோ tau 1 வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q தான் நமக்கு வந்து தேவை. இதில் என்ன அப்படின்னா tau 2க்கு பதிலாக Qன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து tau 1 என்ன அப்படின்னு பார்த்தா Q/10 அப்படின்னு வருது. Q/10ங்கிறது ஒன்றும் இல்லை, 0.1 டைம்ஸ் Q. ஸோ ஃப்ளான்ஜோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0.1 டைம்ஸ் வெப்போட ஷியர் ஸ்ட்ரெஸ். இது எதுலேருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக tau is inversely proportional to breadth அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் ஆப்ஷன் D is the right answer. Option D, 0.1 Q is the right answer. A beam of uniform strength has every cross section same அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு பீம் இருக்குது, அந்த பீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டாங்க. யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னா இசட்டோட வேல்யூ வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷன்லேயுமே வந்து எது வந்து சேம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அதில் பெண்டிங் மொமெண்ட் வந்து சேமா, இல்லைனா வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சேமா, இல்லைனா வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து சேமா, இல்லைனா வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது டிஃப்ளெக்ஷனோ ஸ்டிஃப்னஸோ வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கணும். ஆனால் வந்து இதில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டாங்க. டிஃபர்மேஷன் இருந்தால் தான் வந்து டிஃப்ளெக்ஷனும் ஸ்டிஃப்னஸும் வந்து பிக்சருக்குள்ளே வரும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து கிடையாது. பெண்டிங் மொமெண்ட் ஆர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் வரும். இப்போ இதில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துருக்கிறதுனால இசட்டோட வேல்யூ வந்து சேம். இப்போ இசட் வந்து சேமாக இருக்கும் போது இதில் என்ன வரும் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் வந்து சேமாக இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன்லேயுமே வந்து இசட் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இசட் சேமுங்கிறதுனால எஃபோட வேல்யூ அதான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Next question, a shear stress in the channel section is given in the figure 10.4 will be at. Okay, இந்த கொஷனில் ஷியர் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேனல் செக்ஷன்னாலே நமக்கு இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொஷின் தான். சேனல் செக்ஷன்னாலே எங்கே இருக்கும் அப்படின்னா அவுட் சைட் த செக்ஷன் தான் இருக்கும். ஸோ இங்கே பியில் தான் வந்து நமக்கு வந்து ஷியர் சென்டர் வந்து ஆக்ட் ஆகும். இந்த கொஷின் வந்து திரும்ப கேட்குற ஒரு கொஷின் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில ஷேப்ஸோட ஷியர் சென்டர் வந்து இதில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த செக்ஷனில் ஷியர் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஷியர் சென்டர், இது வந்து சிஜி. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து சிஜி, இதுதான் வந்து ஷியர் சென்டர். இந்த செக்ஷனில் இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து ஒரே இதில் வந்து ஆக்ட் ஆகுது. ஷியர் சென்டரும் சரி சிஜியும் சரி.
இப்போ இதே தான் இதுக்கும் சேம் இது டைமென்ஷன் ஷேப்ஸ் தான், ஆனால் வந்து ஓரியன்டேஷன் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து சிஜி வரும். இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் தான் வந்து ஷியர் சென்டர் வரும். ஸோ அதனால் இந்த மிச்சம் இருக்கிற ஷேப்ஸ்லாமும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து டி ஷேப்டு, இது வந்து எல் ஷேப்டு, இது வந்து ப்ளஸ் ஷேப்டு, இதுவுமே வந்து எல் ஷேப், ஆனால் வேறு ஓரியன்டேஷனில். இதில் வந்து சேனல் செக்ஷனுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சேனல் செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில், அந்த பாயிண்ட் பியில் தான் வந்து ஷியர் சென்டர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் நோ டார்ஷன் த பிளேன் ஆஃப் பெண்டிங் ஷுட். ஓகே, நோ டார்ஷன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து என்ன இதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் சென்டர் கேஸில் வந்து வந்துடும். ஸோ அதனால் நோ டார்ஷன் க்ரைட்டீரியா வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேன் ஆஃப் த பெண்டிங் ஷுட் பாஸ் த்ரூ த ஷியர் சென்டர் ஆஃப் த செக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நோ டார்ஷன் க்ரைட்டீரியா வந்து ஷியர் சென்டரில் வரும். இதுவே வந்து கோர் ஆர் கர்னலில் பார்த்தீங்க அப்படின்னா கோர் கர்னல், அது ரெண்டுத்துலேயுமே வந்து கோர் கர்னல் அதில் வந்து நோ டென்ஷன் க்ரைட்டீரியா வந்து வரும். இதில் வந்து டார்ஷன் க்ரைட்டீரியா, அதில் வந்து டென்ஷன் க்ரைட்டீரியா. அந்த கோர் ஆர் கர்னல்குள்ளே பாஸ் ஆகும்போது அந்த செக்ஷனில் வந்து அந்த பார்ட்டில் வந்து டென்ஷனுங்கிறது வந்து இருக்காது, ஜீரோ டென்ஷன். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இட் மஸ்ட் பாஸ் த்ரூ த ஷியர் சென்டர் ஆஃப் த செக்ஷன். Next question, two beams, one of circular cross section and other of square cross section have equal areas of cross section. If subjected to bending, then the circular section is more economical, square is more economical, both section is equally strong, both section are equally stiff அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ எடுக்கணும். இப்போ இந்த இசட்டோட வேல்யூ வந்து சேம் கிராஸ் செக்ஷனில் இருக்கிற சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரோட இசட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் சர்க்குலரை விட. ஸ்கொயரோட வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் சர்க்குலர். ஸோ அதனால் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கொயர் செக்ஷன் இஸ் மோர் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இசட்டோட வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டுத்தில் எந்த வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணாலுமே ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து அதிகமான வேல்யூ இருக்குது சர்க்குலரை விட. ஸோ ஆப்ஷன் பி, ஸ்கொயர் செக்ஷன் இஸ் மோர் எக்கனாமிக்கல் அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர். Next question, the portion which should be removed from top and bottom of the circular cross section of diameter D in order to obtain maximum section modulus அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கிற ஒரு கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் செக்ஷனுக்கு அது வந்து ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ dz by dt கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். இந்த டீங்கிறது வந்து அந்த சர்க்கிளோட டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க, டின்னு எடுத்துக்கலாம். dz by dt ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுட்டு டிக்கு வந்து ஒரு வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். அந்த வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dz by dt ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0.011d அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வேல்யூஸை வந்து தனியாக நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் அங்கே போய் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செக்ஷன் மாடுலஸை அட்டைன் பண்ணுறதுக்காக அதோட டயாமீட்டர் எவ்வளோ அந்த டாப் அண்ட் பாட்டம்லேயும் எந்த பார்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.011 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டரை வந்து டாப்லையும் பாட்டம்லேயுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a beam of overall length L rests on a two simply
Two simply supports with equal overhang on both the sides. Two equal loads act at the free ends. If the deflection at the center of the beam is same as at the either end, then the length of the either overhang will be. ஓகே, ஒரு ஓவர்ஹேங் பீம் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து ஒரு ஓவர்ஹேங் பீம் ஓவர்ஹேங் பீம் வந்து இருக்குது. இப்போ இந்த பக்கமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த்து வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. டூ ஈக்குவல் லோட்ஸ் ஆக்ட் அட் த ஃப்ரீ எண்ட்ஸ். இந்த பக்கத்தில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, இந்த பக்கத்தில் வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டரில் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும்ல, அதுவும் இந்த ரெண்டு லோட்ஸ்னால இந்த ஓவர் ஆங்கிளில் நடக்கிற டிஃப்ளெக்ஷனும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இந்த ரெண்டு சைட்லேயுமே இருக்கிற ஓவர் ஆங்கோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு எண்டுலேயும் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்னாலேயும் பிங்கிற டிஸ்டன்ஸ், இது ரெண்டுமே வந்து அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலேயே நடுவில் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எண்டுலேயுமே வந்து ஈக்குவல் லோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெயினாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இப்போ போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா அட் த சென்டர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா அட் த எய்தர் எண்ட்ஸ். இப்போது நம்ம நார்மலாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி டிஃப்ளெக்ஷன் அட் த சென்டர் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அட் த எய்தர் எண்ட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணி அந்த வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணும்போது ஏயோட வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லையும் பியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லையும் நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய டெரிவேஷன் தான். அந்த டெரைவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ என்ன வரும்னா 0.152 எல் அப்படின்னு வரும். பியோட வேல்யூ 0.696 எல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இங்கே இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தென் த லென்த் ஆஃப் த எய்தர் ஓவர்ஹேங்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஓவர்ஹேங்கோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ இந்த 152 எல் அப்படிங்கிறத தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 0.152 எல் இஸ் த ரைட் ஆன்சர். இதுவே இது ரெண்டு சப்போர்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 0.696 எல் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து டெரைவ் பண்ணி தான் நம்மளால் கொண்டு வர முடியும். ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால இந்த வேல்யூஸ்லாமும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 0.152 எல் அண்ட் பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.696 எல். ஓகே, ஸோ இதில் லென்த் ஆஃப் த எய்தர் ஓவர்ஹேங்னு கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.